ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டூ அவர் சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறமா லாங் வீடியோ போடுறேன். ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்தே ஆயிருக்கும். பட் ஷார்ட்ஸ் எல்லாம் ரெகுலரா போட்டிருப்பேன். ஆனா லாங் வீடியோ தான் கொஞ்சம் ஒர்க்னால எடுக்க முடியல. இன்னைக்கு இந்த விளாக்ல சாட்டர்டே, சண்டே ஒரு 2 நாள் எடுத்திருந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். சாட்டர்டே அன்னைக்கு மதியம் போல எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். நான் பாப்பாக்கு ஒரு பட்டு பாவாடை சட்டை வந்து தைக்க குடுத்துருந்தேன். அது தச்சுட்டேன்னு சொல்லியிருந்தாலும் அத வாங்கிட்டு வந்தேன். இத பார்க்கறதுக்கே ரொம்ப ஆர்வமா இருந்தது. இந்த பட்டு பாவாடை சட்டையில அப்படி என்ன ஸ்பெஷல்ன்னு பார்த்தீங்கன்னா, இது நான் 10தோ, 11தோ படிக்கிறப்போ எனக்கு வாங்குன ஆஃப் சாரி. நான் இத அப்போ ஒரு வாட்டி என்னமோ தான் போட்டிருப்பேன். ஆனா ரொம்ப புடிச்ச கலர் அழகா இருந்துச்சுன்றதுனால அப்படியே பீரோல வச்சிருந்தேன். இப்போ பாப்பா நல்லா வளர்ந்துட்டான்றதுனால அவளுக்கு பட்டு பாவாடை தச்சாச்சு. மேல இருக்கிற டாப் வந்து பாப்பாக்கு வெளியில வேற ஒரு ஃபேப்ரிக் வாங்கி அதில சிம்பிளா ஆரி ஒர்க் மாடல் நெக்ல மட்டும் போட்டாச்சு. கீழ அந்த ஸ்கர்ட் வந்து என்னோட தாவணி தான். அது வந்து கொஞ்சம் உள்ள டக் பண்ணி எல்லாம் வச்சு தச்சிருந்தேன். ஏன்னா அது ரொம்ப பெருசா இருந்ததுன்றதுனால. பாப்பா இந்த பட்டு பாவாடை சட்டை போடுறப்போ நான் கண்டிப்பா விளாக்ல ஷேர் பண்றேன். கரெக்ட்டா தீபாவளி டைம்லயே ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. தீபாவளிக்கு அவ இது போடுறாளா? இல்ல தீபாவளிக்கு வேற ட்ரெஸ் வாங்குறோமான்னு இன்னும் தெரியல. இன்னும் தீபாவளி ஷாப்பிங் பண்ணல. நெறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல தீபாவளி ஷாப்பிங் பண்ணிட்டீங்களா? ட்ரெஸ் வந்து காமிங்கன்னு கேட்டிருந்தீங்க. இன்னும் ஷாப்பிங்கே போல. இனிமே தான் டின்னர்லாம் செய்ய ஆரம்பிக்கணும். கிச்சன்லயும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. வந்ததும் ட்ரெஸ் பார்த்து அத எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட் போட்டேன். முன்னாடி இருந்தத விட இப்போ ஃபிஷ் எல்லாம் நெறைய இது பெருசாயிடுச்சு. இந்த ஏஞ்சல் ஃபிஷ் பாருங்க, கொஞ்ச நாள்லயே கடகடன்னு வளர்ந்துட்டு, பாப்பா இன்னைக்கு பாஸ்தா வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. லாஸ்ட்டா பாஸ்தா வீட்ல செஞ்சு ஒரு 2 மாசம் போலயே இருக்கும். சரி, அதனால இன்னைக்கு பாஸ்தா செஞ்சிடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீஃபில் பண்ணி வைக்க வேண்டியிருந்தது. இந்த கிராசரிஸ்லாம் போட்டு வைக்கிற கண்டெய்னர்ஸ் வந்து ஒரு 2, 3 வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். என் ஹஸ்பண்ட் நட்ஸ் வைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவா கண்டெய்னர் தேவைப்படுதுன்னு கேட்டிருந்தாங்க. இப்போதைக்கு இருக்கிற கண்டெய்னர்ஸ்ல கொஞ்சம் மாத்தி வச்சிடலான்னு பார்த்தேன். ஆனா குவான்டிட்டி எல்லாம் கம்மியா தான் இருந்தது. ஒண்ணுல வந்து இதுல பார்த்தீங்கன்னா, ஃபிளாக்ஸ் சீடு, பம்ப்கின் சீடு, சன்ஃப்ளவர் சீடு, கொஞ்சம் பெர்ரீஸ் எல்லாம் இருக்கு. ஆனா குவான்டிட்டி கம்மி தான். இவ்ளோ பெரிய பாக்ஸ் தேவையில்ல. ஆனா வேற பாக்ஸ் இல்லன்றதுனால இப்போதைக்கு நான் இதுல எல்லாத்தையும் மாத்தி வச்சேன். நான் எப்போ பாஸ்தா பண்ணாலும் கிரீமி ஒயிட் சாஸ் பாஸ்தா அது ஒண்ணு தான் பண்ணுவேன். எனக்கு என்னமோ அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப புடிச்சு போச்சு. நெறைய டைம் அந்த ரெசிபியும் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட்டா வெங்காயம்லாம் போட்டு செய்யலான்ற மாரி நெனச்சிருந்தேன். பாஸ்தா வேகறதுக்கு 5லேருந்து 10 நிமிஷமா தான் ஆகும். ஃபர்ஸ்ட்டு நான் பாஸ்தா வேக வச்சுக்கிட்டேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு 3 தக்காளி பழம் சேர்க்கிறேன். இது வந்து எதுக்காகன்னா, பாஸ்தா சாஸ்க்கு இது வந்து தேவைப்படும். அத தனித்தனியா வேக வைக்க வேணாமான்னு ஒரே பாத்திரத்தில போட்டுருக்கேன். நான் இன்னைக்கு குக்கிங்க்கு இண்டஸ் வேலில இப்ப புதுசா லான்ச் பண்ணியிருக்கேன். ட்ரைப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாட்டே பேன் தான் எடுத்திருக்கேன். இதோட மாடலே ரொம்ப அழகா இருந்தது. இந்த மாரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லிட்டோட வந்துரும். சமைக்கிறப்போ பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்க மாரி 2 சைட்லயும் ஹேண்டில் இருக்கு. இது ட்ரைப்ளே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால நமக்கு ஃபுட் சீக்கிரமா அடி பிடிக்காது. ஒட்டாம ஈஸியா வரும். இதோட வெயிட்டுமே நல்ல ஹெவியா இருக்கு. நான் இப்ப பாஸ்தா பண்றதுக்காக 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமா கார்லிக் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்ப பேன்ல பட்டர் இல்லன்னா எண்ணெய் ஊத்திக்கலாம். பட்டர் சேர்த்தா நல்லாருக்கும். நான் எனக்கு பட்டர் இல்லன்றதுனால எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்ப இதுல கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், பூண்டு 2ம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வதங்குற டைம்ல பாப்பாக்கு நைட்டு குடுக்குறதுக்காக பால் வந்து கொஞ்சம் காய்ச்சணும். நான் அதுக்கு இண்டஸ் வேலியோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டர்கிஷ் காஃபி வார்மர் எடுத்திருக்கேன். இது நல்ல குவாலிட்டியா இருக்கு. நமக்கு புடிக்கிறப்போ கையில சூடு படாம இருக்கணுன்றதுக்காக இந்த மாரி ஹேண்டில்லாம் குடுத்துருக்காங்க. இது இண்டக்ஷன்லயுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம கேஸ் ஸ்டவ்ல வைக்கிறோம்னா, அதுக்கு இந்த மாரி குட்டியா இதோட ஸ்டாண்டும் வந்துரும். நான் இதுல அப்படியே பாலும் காய்க்க வச்சுட்டேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நீங்க இண்டஸ் வேலில பர்ச்சேஸ் பண்றப்போ என்னோட கூப்பன் கோட் அபர்ணா யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 12% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். இப்போ இங்க பாஸ்தா, தக்காளி வேக போட்டிருந்தேன்ல, அதுலேருந்து நான் தக்காளி மட்டும் எடுத்துட்டேன். தக்காளி ஒரு 3 நிமிஷம் வெந்தாலே போதும். பாஸ்தா இன்னுமே குக் ஆகணும். நான் தக்காளில வந்து மேல இருக்கிற தோல் எல்லாம் எடுத்துட்டு இந்த மாரி நல்லா பியூரேவா அரைச்சுக்கிறேன். தக்காளிய தவிர வேற எந்த ஒரு மசாலாவும் அரைக்க தேவையில்ல. இது மட்டும் தான். இப்போ வெங்காயம் நல்லாவே வதங்கிட்டு, இதுல நம்ம அரைச்சு வச்சிருந்த தக்காளி கூடவே சில்லி சாஸ், சோயா சாஸ், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிட்டு, அப்புறமா வேக வச்சிருந்த பாஸ்தா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, கொஞ்சமா ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்து இறக்கிட்டோம்னா, சூப்பரா பிங்க் சாஸ் பாஸ்தா ரெடி. நைட் டின்னர் இன்னைக்கு சூப்பரா சாப்பிட்டுட்டு அப்படியே நான் பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா சாட்டர்டே எபிசோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்த அந்த நாள்லாம் வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாரி இருக்கும். அதனால மிஸ் பண்ணாம சாட்டர்டே, சண்டே மட்டும் பார்த்துருவேன். நீங்க யாரெல்லாம் பிக் பாஸ் பார்ப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஃபர்ஸ்ட்டு சீசன் ஸ்டார்ட் பண்ணப்போ ரொம்ப ஆர்வமா பார்த்தேன். அதுக்கப்புறம் 2ண்ட் சீசன் பார்த்தேன். 3 அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்க்கிறதே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த சீசன் வந்து பார்க்குறேன். எனக்கு ஏதோ கொஞ்சம் நல்லா போற மாரி தோணுச்சுன்னா பார்ப்பேன். இல்லன்னா வந்து அப்படியே பாதியில ஸ்டாப் பண்ணிருவேன். இப்ப விளாக் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கன்டின்யூ ஆகுது. மத்த நாள் எல்லாமே டெய்லியும் சீக்கிரமா எந்திரிச்சுருவேன். ஆனா இந்த சண்டே மட்டும் நான் எப்பவும் காலையில கொஞ்சம் லேட்டா தான் எந்திரிப்பேன். பிரேக்ஃபாஸ்ட்டே ஒரு 10 மணி போல தான் சாப்பிட்டேன். அப்புறமா பாப்பாவையும் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அவளுக்கு தலை இழுத்து விடலான்னு பார்த்தேன். இப்ப முடி கொஞ்சம் வளர்ந்துட்டு. அவளுக்கு வந்து என்ன மாதிரி நீளமா முடி வளர்க்கணும்னு ஆசை. அதனால இனிமேல் ஹேர் கட் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டா. லாஸ்ட்டா ஹேர் கட் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் போலயே ஆயிட்டு. அதுவும் டிஃப்ரெண்ட்டா ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணும்னு சொல்லுவா. நான் மோஸ்ட்லி அவளுக்கு ஒத்த கொண்ட தான் ஸ்கூலுக்கெல்லாம் போறப்போ போட்டு விடுவேன். இன்னைக்கும் அதே தான் போடுறதா பிளான். அதுக்கப்புறம் எனக்கு பின்னி போட்டு விடணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா
முடியெல்லாம் ஒரு சைடா போட்டு இந்த மாரி பின்னி ஒரு சின்னதா ஒரு ஹேர் ஸ்டைல் போட்டு விட்டாச்சு. எனக்கு அதுக்கப்புறமா அன்னைக்கு கொஞ்சம் கிளீனிங் வேலையெல்லாம் இருந்தது. நான் முந்த நாள் வந்து கொஞ்சம் ஃப்ளோர் மேட் அதுக்கப்புறமா ஹால்ல திவான் செட்ல போட்டிருக்கிற இந்த பிளாங்கெட் த்ரோலாம் வந்து வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். இதெல்லாம் நல்லா காஞ்சுட்டு, இனிமே இதெல்லாம் திருப்பி அந்த இடத்துல செட் பண்ணி வைக்கணும். இப்ப ஹாலோட நிலைமை இந்த மாரி தான் இருக்கு. காலையிலேருந்து பெருசா நான் எதுவும் கிளீனிங் வேலையெல்லாம் பார்க்கல. காலையில பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பண்ணேன். அது போக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருந்தோம். அதெல்லாம் கூட எடுத்து வைக்காம அப்படியே இருக்கு. நான் மதியம் போல தான் இந்த கிளீனிங் வேலையே பார்க்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு நான்வெஜ் சமைக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் டவுன் போயிருந்தாங்க. வரப்போ மட்டன் எடுத்துட்டு வரேன்னு சொன்னாங்க. ஆனா கொஞ்சம் லேட் ஆயிருச்சுன்றதுனால, நான் வரப்போ பிரியாணியாவே வாங்கிட்டு வந்துடுறேன். நீ எதுவும் சமைக்காதன்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு அன்னைக்கு சமைக்கிற வேலை எதுவும் இல்ல. அதனால அவங்க வரக்கு முன்னாடி நம்ம கிளீனிங்காவது முடிச்சிடலான்னு கொஞ்சம் ஸ்பீடா செஞ்சுட்டு இருந்தேன். பாப்பாக்கு இப்ப கொஞ்ச நாளா டிராயிங் பண்றது, இல்ல ஏதாவது படம் வரையிறது, இதுலலாம் கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்தி ஆயிட்டா. கிராஃப்ட் எல்லாம் பண்றதுல ரொம்ப ஆர்வமாயிட்டா. அதனால எப்ப பாரு இந்த மாரி பேப்பர், ஸ்கெட்ச், பென்சில் இதே கையோட தான் சுத்திட்டு இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட ஐஃபோனு. இது அவளே பண்ணதில்ல. அவளுக்காக அவங்க அக்கா செஞ்சு குடுத்தது. அடிக்கடி அந்த கிராஃப்ட் வீடியோலாம் பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறமா வந்து பேப்பர்ல இந்த மாரி லேப்டாப் பண்றது, மொபைல் பண்றது, கால்குலேட் பண்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு, அவங்க அக்கா கிட்ட இதெல்லாம் செஞ்சு கேட்டிருந்தா. இப்ப பாதி நேரம் இது கூட தான் விளையாடிட்டு இருக்கா. முன்னாடியெல்லாம் எப்ப பாரு டாய்ஸ் வச்சு விளையாடிட்டு இருப்பா. ஆனா, இப்பலாம் அவ்வளவா டாய்ஸ் எடுக்கிறதில்ல. சம்டைம்ஸ் எடுப்பா. ஆனா, மோஸ்ட்லி வந்து இந்த மாரி நோட்டு, பேப்பரோட தான் சுத்துறது. இந்த பனானா நான் வைக்கிறதுக்காக ஃப்ரூட் பாஸ்கெட் ஒண்ணு வாங்கியிருந்தேன்ல. இது வந்து பனானா இல்லாம ஒரு வேள டைனிங் டேபிள்ல இது எம்ப்டியா இருக்குன்னா, அத உடனே எடுத்துட்டு வந்து அவளோட திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருவா. லாஸ்ட் ஒரு 2 நாளா வீட்ல பனானா இல்ல. அதனால இந்த பாஸ்கெட் இங்கேயே தான் இருக்கு. இது வந்து பாப்பாக்கு புதுசா வாங்குன ஒரு டைரி. இதுல சின்ன சின்னதா ஏதோ நெறைய படம் வரைஞ்சு வச்சிருக்கா. அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா, ஒரு லேப்டாப்பு. இதுவும் வந்து அவளுக்கு அவங்க அக்கா பண்ணி குடுத்தது தான். அதுவும் பாப்பா லேப்டாப்போட அந்த மவுஸ் சேர்ந்தே வரணும்னு சொல்லி கேட்டு, அதனால இந்த நூல் மாரி அதுல கம் போட்டு ஒட்டி செஞ்சு குடுத்திருந்தா. இப்போ திவான் செட்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இனிமே வந்து அந்த பிளாங்கெட் த்ரோ மட்டும் மேல விரிச்சு போடணும். ஒரு வாட்டி நல்லா டஸ்ட் பண்ணிட்டு, ஆல்ரெடி நான் இந்த ஜிப் மாடல்ல இருக்கிற கவர் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் இது வந்து லோக்கல் ஷாப்ல தான் வாங்குனேன். இந்த கவர் நம்மளோட மேட்ரஸ் சைஸ்க்கு ஏத்த மாரி கஸ்டமைஸ் பண்ணி எல்லாம் வாங்க முடியாது. அது நார்மலா ஒரு சைஸ்ல வரும். சிங்கிள் மேட்ரஸ்னா இந்த சைஸு, டபுள் மேட்ரஸ்னா இது, கிங் சைஸ்னா இது. அந்த மாரி கடையில இருக்கும். ஸோ நம்மளுக்கு புடிச்ச டிசைன் எதுவோ அத பார்த்து வாங்கிக்க வேண்டியதான். அப்புறமா கவருக்கு மேல இந்த பிளாங்கெட் த்ரோ வந்து விரிச்சு விட்டுருவேன். அ இந்த பிளாங்கெட் த்ரோ வந்து ஒயிட்டா இருக்கு. ஷார்ட்ஸ் வீடியோல பார்த்துட்டு நெறைய பேர் இது வந்து கலர் அழுக்காகிறாதான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது மெஷின் வாஷ் பண்ணிக்கலாம். அதனால கரையானாலும் பிரச்சனை இல்ல. ஒரு 4 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாரி நான் எடுத்து மிஷின்ல போட்டு வாஷ் பண்ணிருவேன். இப்போ ஹால் கிளீனிங் எல்லாம் முடிஞ்சது. அது எப்படி இருக்குமோ அப்படியே செட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அந்த பிளாங்கெட் த்ரோ போட்டதுக்கு அப்புறமா வந்து அடிக்கடி கலையிற பிரச்சனை இல்ல. அது எப்பவுமே வந்து ஓரளவுக்கு நீட்டாவே தான் இருக்கு. மேல ஏதாவது திங்ஸ் இருக்கு. அத மட்டும் நம்ம எடுத்துட்டோம்னா அப்படியே நீட்டா இருக்கும். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி நாங்க வெளியில போயிருந்தப்போ, நான் எனக்கு ஒரு 2 ஸ்லிப்பர்ஸ் வாங்கியிருந்தேன். அத எடுத்து வைக்காம அப்படியே வாங்கிட்டு வந்த கவர்ல வெளியிலயே இருந்தது. சரி எடுத்து வச்சிடலாமே அப்படின்ட்டு ஒரு வாட்டி போட்டு பார்த்தேன். ஒண்ணு ஃபங்ஷனுக்கு போற மாரி கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நல்லா கிராண்டா இருந்தது. இன்னொன்னு நம்ம ஏதாவது வெளியில ஷாப்பிங் போறோம். மத்தபடி டெய்லி யூஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாரி. ஸ்டோன்ஸ் இருக்கிறத மட்டும் சரி உள்ள அப்படியே வச்சா தூசியான மாரி இருக்கும். அதனால அதுக்கு மட்டும் ஒரு கவர் போட்டு வச்சுட்டேன். அன்னைக்கு நான் அதுக்கப்புறமா பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்த ஒரு வேல, வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து வெயில்ல கொஞ்சம் வைக்கணும். ஏன்னா, இந்த வீட்டுக்குள்ள அந்த இன்னொரு ஆஃபீஸ் ரூம் நான் சொல்லுவேன்ல, சிஸ்டம் போட்டிருப்போம்ல, அந்த ரூம தவிர்த்து எந்த ரூம்லயும் டைரக்ட்டா சன்லைட் வீட்டுக்குள்ள படவே செய்யாது. அதுவும் ஹால்லலாம் சுத்தமா வெயிலே படாது. ஆனா வந்து நல்ல வெளிச்சமா இருக்கும். இப்படி சன்லைட்டே படாம சும்மா வீட்டுக்குள்ள வச்சு தண்ணி ஊத்திட்டே இருந்தோம்னா, அந்த செடி அந்த அளவுக்கு வளரவும் செய்யாது. அது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வாடி போயிரும். நான் அதனால கண்டிப்பா 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாரி செடி எல்லாத்தையும் பால்கனில வந்து எடுத்து வச்சுருவேன். நான் இன்னைக்கு இப்போ இங்க வெளியில வச்சிருக்கேன் மதியம் போல. ஒரு 6 மணி வரைக்கும் இந்த இடத்துல வெயில் படும். அதே மாரி நாளைக்கு தான் நான் இத எடுப்பேன். நாளைக்கு சாயங்காலம் போல தான் எடுப்பேன். அதனால நாளைக்கும் ஃபுல்லா வெயில் படும். 2 நாள் வெயில் இருக்கு. அதுக்கப்புறமா நான் உள்ள தூக்கி வச்சுருவேன். திருப்பி ஒரு 2 வாரத்துக்கு அப்புறமா இந்த மாரி வெயில்ல வைப்பேன். என்கிட்ட இருக்கிறது பிளான்ட், ஸ்னேக் பிளான்ட் இந்த 2 தான். நெறைய பிளான்ட்ஸ் வந்து அப்பப்போ வாங்கி வச்சேன். ஆனா அதெல்லாம் வந்து வளர்றதே தெரியல. லைட்டா வளர்ற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு காஞ்சு போயிடுது. இப்ப லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸாவே இன்டோர் பிளான்ட்ஸ் வெளியில வைக்கிற செடி எதுவுமே புதுசா வாங்கல. ஆல்ரெடி என்ன இருக்கோ அது மட்டும் தான். நான் செடியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள என் ஹஸ்பண்ட் ஃபுட் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாப்பா அவங்க அப்பா வந்ததும் எனக்கு கடை போட்டு குடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டா. கடை போட்டு குடுக்குறதுன்னா, அ 2 சேர போட்டு அதாவது டென்ட் மாதிரி பெட்ஷீட் எல்லாம் போட்டு அவளுக்கு இந்த மாரி செட் பண்ணி குடுத்துருவாங்க. அவளோட டேபிள்ல கொஞ்சம் டாய்ஸ் எல்லாம் வச்சிருப்பா. நம்ம தான் கடைக்கு கஸ்டமர் போயிட்டு என்ன வேணும்னு கேட்டு வாங்கணும். ஒரு 1/2 மணி நேரம் போல விளையாடிட்டு இருந்தா. நம்ம டாய்ஸ் எல்லாம் வாங்குனதுக்கு அப்புறமா
அ எவ்வளோ அமௌண்ட் குடுக்கணும்னு அங்க கால்குலேட்டர்ல போட்டுட்டு இருக்கா பார்த்தீங்களா? இதுவும் அவங்க அக்கா அவளுக்கு செஞ்சு குடுத்தது தான். பாப்பாவோட அக்கான்னு சொல்றேன்ல, அது யாருன்னா என் ஹஸ்பண்டோட அண்ணா பொண்ணு. பாப்பா கொஞ்ச நாளாவே கால்குலேட்டர் வச்சு விளையாடணும்னு ஆசை. அதனால என் தம்பி காலேஜ் படிக்கிறப்போ வாங்கினது ஒண்ணு வீட்ல இருந்தது. அத எடுத்துட்டு வச்சு தான் வந்து விளையாடிட்டு இருந்தா. இப்போ உங்க அக்கா இது செஞ்சு குடுத்ததுக்கு அப்புறமா, மாமாவோட கால்குலேட்டர் வேணாம் நம்ம தூக்கி போட்டுறலாம். இதுவே எனக்கு போதுமான்னு சொல்லி இப்போ இதுதான் விளையாட்டு. அன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பிரியாணி, கூடவே தந்தூரி சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்படியே டிவில நீயா நானா ஷோ போட்டுட்டு அத பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அன்னைக்கு டே ரொம்ப சூப்பரா போச்சு. இந்த விளாக் இதோட முடியுது. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு, நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.